Hello everyone, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஆர்பி வெளியிட்டிருக்க போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இந்த ஜாப்க்கான வேகன்சி டீடைல்ஸ் பற்றியும் இந்த எக்ஸாமினேஷன் டீடைல்ஸை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதோட மொத்த வேகன்சிஸ், இந்த மொத்த வேலை வாய்ப்புகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2098 வேகன்சிஸ் மொத்தம் இருக்குங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பிப்ரவரி 11 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மார்ச் 1 அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 25 அன்னைக்கு முடிவடையுது. இந்த எக்ஸாமே என்னைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 26 27 இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த ஜாப்காகவும் எக்ஸாம்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இது ரெண்டும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துலையுமே யூஜி பிஜி பிஎட் இது மூணுத்துலையும் நீங்கள் 50% மேலே எடுத்துக்கணும். ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டைரக்டர் கிரேட் 1 இருக்கு இல்லையா, இதில் பிபிஇடி பிபிஇ பிஎஸ்சி இன் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது மூணுத்துல ஏதாவது ஒன்றுத்துல 55% மேலே எடுத்துருக்கணும். இப்போ நம்ம மொத்தம் 2098 வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பாடவாரியா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தமிழில் 266 வேகன்சிஸும், இங்கிலீஷில் 190 வேகன்சிஸும், மேத்தமேட்டிக்ஸில் 110 வேகன்சியும், ஃபிசிக்ஸில் 94 வேகன்சியும், கெமிஸ்ட்ரியில் 167 வேகன்சியும், 167 வேகன்சியும், ஜுவாலஜியில் 106 வேகன்சியும், பாட்னியில் 89 வேகன்சியும், எக்கனாமிக்ஸில் 287 வேகன்சியும், காமர்ஸில் 310 வேகன்சியும், ஹிஸ்ட்ரியில் 112 வேகன்சியும், ஜியாகிரஃபியில் 12 வேகன்சியும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 14 வேகன்சியும், இந்தியன் கல்ச்சர்ல 3 வேகன்சியும், பயோகெமிஸ்ட்ரியில 1 வேகன்சியும், ஹோம் சயின்ஸ்ல 3 வேகன்சியும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தெலுங்கு, கன்னடம், உருது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுல தெலுங்குல 3 வேகன்சியும், கன்னடம்ல 2 வேகன்சியும், உருதுல 4 வேகன்சியும், இதுல மட்டும் அதாவது அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் 9 வேகன்சிஸ் இருக்குங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளார இருக்கணுங்க. 40 வயசுக்குள்ளார இருக்கணும். யூஜி பிஜி பிஎட் இது மூணுத்துலேயும் 50%, ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் 55% இருக்கணும் கண்டிப்பாக. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குங்க. எஸ்சி எஸ்டி பிசிஎம் பிசி விடோ இவங்க எல்லாருக்குமே 5 இயர்ஸ்க்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட்ஸில் 110 கேள்விகளும், எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 30 கேள்விகளும், ஜென்ரல் நாலேஜில் 10 கேள்விகளும், மெயின் சப்ஜெக்டில் 110 கொஷின்ஸும், எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 30 கொஷின்ஸும், ஜென்ரல் நாலேஜில் 10 கொஷின்ஸும், மொத்தம் 150 கேள்விகள், 150 கொஷின்ஸும் 3 மணி நேரத்தில் நம்ம எழுதி முடிக்கணும். இப்போ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பற்றி பார்ப்போங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே 250 ரூபாயும் 250 ருபீஸும், மற்றவங்க எல்லாருக்குமே 500 ரூபாயும் 500 ருபீஸும் டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. இதை தான் நம்ம பே பண்ணணும். அவங்க மெயினான விஷயம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடித்த உடனேவே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணியோ சேவ் பண்ணியோ வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது அதை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனில் சில சப்ஜெக்ட்ஸை இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ், தமிழ், மற்ற அந்த உருது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்தந்த லாங்குவேஜில் மட்டும்தாங்க எழுத முடியும். விமன் கேண்டிடேட்ஸ் பெண்களுக்கு முதலுரிமை அளித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெளியிட்டிருக்க மொத்த வேகன்சிஸில் 30% பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. ஊனமுற்றோருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக ஊனமுற்றோருக்கு மொத்த வேகன்சிஸ்லேருந்து 4%, ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு 3% இதில் ஒதுக்கியிருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஹெச்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, யூஜி, பிஜி, பிஎட் இது எல்லாமே தமிழ் மீடியமில் முடித்தவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹை ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, மிடில் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாமில் 10% ஒதுக்கப்படும். என்னதான் மார்ச் 1 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாலும் 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டதுனால நம்ம எல்லாருமே சீக்கிரமாக படித்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.